எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான், ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்து இப்போது தியேட்டரில் வெளியே வந்திருக்க சீதாராமம் லவ் இதுதான் மையக்கரு. இதை வச்சு தான் அந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. லவ் ஸ்டோரி கான்செப்டில் நான் லாஸ்ட்டாக இம்ப்ரெஸ் ஆன படம்னா அது 3 மட்டும்தான். ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா அந்த கான்செப்டில் வந்த எந்த படமும் எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. நானும் எல்லா படத்தையும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 படத்துக்கு அப்புறமா நான் மெய் சிலுத்து போன படம்னா அது இந்த சீதாராமம் மட்டும்தான். டைரக்டர் இந்த படத்தோடைய கதை நம்மளுக்கு சொல்கிற விதமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த கதை நான் சொல்ல விரும்பல. ஒரு லெட்டர் அதை கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் கான்செப்ட். அந்த லெட்டர் மூலிமா என்ன ஆகுது அதை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படியே செதுக்கியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு படமாக இருந்தாலும் 100% நம்மளுக்கு ஃபுல்ஃபில் கொடுக்குற மாதிரி யாராலையும் எடுக்க முடியாது. இதுலேயும் அங்கங்கே சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதுவும் உங்களுக்கு கண்ணுக்கெலாம் தெரியாது. நீங்கள் உன்னிப்பாக பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஓட்டை தெரியுமே தவிர மற்றபடி உங்களால் இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ரொம்பவே சூப்பராக இந்த படத்தோடைய டைரக்டர் இந்த படத்தை தாறுமாறாக பண்ணியிருக்காப்புல. டெஃபினட்டாக இந்த படம் பிளாக் பஸ்டர் தான், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த வாரம் வெளிவந்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது இந்த சீதாராமம் மட்டும்தான். மொத்தமாக 3 படம் பார்த்தோம். 3 படத்தில் 2 படத்துக்கு எதுக்குடா போனோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என் காசெல்லாம் கரியாக போச்சு, நான் கொடுத்த காசுக்கு வருத்தா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரே ஒரு படம் இந்த சீதாராமம் மட்டும்தான். படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் ஆகிடும், ஆஹா ஒரு தரமான படம்டா அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு இந்த படத்துலேருந்து உங்களால் வெளியே வர முடியாது. உங்களை கண்ணில் தண்ணி வரதை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வர ஒரு கேரக்டரும் நடிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியாது. அந்த ரோலாகவே அந்த படத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஒரு கேரக்டரும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படா இந்த படத்தெல்லாம் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட்டாக இதே மாதிரி லவ் ஸ்டோரி கான்செப்டில் ஒரு படம் வந்துச்சு. லவ் ஸ்டோரி நான் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு படமானே தெரியல, அட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. ராதேஷாம் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே தாறுமாறாக இருக்குங்க. நீங்கள் விஷுவலுக்காக இந்த படத்தை பார்க்கலாம், படத்தோடைய ஸ்டோரிக்காக பார்க்கலாம். ஸ்டோரினா லவ் இதுதான் கான்செப்ட். ஆனால் அதை படத்தில் அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். துல்கர் சல்மானுக்காக பார்க்கலாம். அவருக்கு கொடுத்துருக்க ரோலை பக்காவாக வேறு லெவலில் பண்ணிட்டாப்ல. அவர் மட்டும் இல்லை, ஒரு கேரக்டரும் எப்படி பண்ணாங்கன்னே தெரியலங்க. ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படத்தை பற்றி எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்பவே ஒரு அற்புதமான படம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா எப்பா இவன் சொன்னான்ப்பா, நல்ல படம் சொல்லிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். ஹைலி ரெக்கமெண்டட். எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 4.5 தரேன். நீங்கள் இந்த சீதாராமன் படத்தை பார்த்துருந்தா அவுட் ஆஃப் 5 தருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.